இப்படி சீனோட பள்ளம் கேட்போம். அப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்க, கண்டிப்பாக தெரியலையா? கீழே கீழே கல் பாறை தான் போனோம், மெயின் அதெல்லாம் போக முடியாது. அடிச்சு அவன் கிட்ட தான் இது மாதிரி தான் இருக்கும். மேடு பார்த்தீங்களா? மேடு பள்ளம் இது மாதிரி தான் இருக்கும். நம்ம வெட்டி தான் அழகாக போனாங்க. இதில் பாருங்க சவி தோட்டம் இருக்கும். நம்ம ரெண்டாவது பாதை வர பாதை சரியாக இருக்கணும். இதில் போக முடியாது. இது மெயின் பாதை தெரியணும். மெயின் பாதை தெரியணும்க்கா. இதில் பாருங்கக்கா தெரியணும். அப்புறம் மாட்டிக்கு உள்ளுக்கு சுற்றி சுற்றிட்டு இருக்கும். உள்ளுக்கு நம்ம பாதை தெரியணும் கண்டிப்பா. போலாம் போலாம். ஏன் போடலாம்க்கா? ரொம்ப இதாக இருக்குது பள்ளமா. கொஞ்சம் ஏறி போய் பாருங்க. ஏறிட்டு அங்கே நின்று பாருங்க. கோத்து வந்துட்டு இல்லை போலாம் போலாம். இது பாதை அங்கல். அதான் தண்ணி இறங்கி அது போகிறது செஞ்சுருப்பாங்க. தண்ணி இறங்கி போலாம் போலாம். இல்லை தண்ணி இறங்கி செஞ்சுருப்பாங்க. அது நம்ம நானும் மாட்டிக்கிட்டு முழிக்கணும் அப்புறம் வெளியாக முடியாம. சரிங்களா? அதான் அதுதான் எனக்கு 4 வீல் இருக்கணும். இது 4 வீல் பாருங்க. இந்த 2 வீல் பாருங்க. கஷ்டம் மாட்டிக்கிச்சுன்னா வெளியாக. எனக்கு தான் ரொம்ப பயம் எனக்கு வந்து. இப்போ நம்ம கடைசிக்கு தான் போகிறோம். தண்ணி ஆறு இதுக்கு தண்ணி வசதி தான் இருக்கியா? தண்ணி வசதி தான் இருக்கு. ஆறு எல்லா இடத்துலயும் இருக்கும். மேடு சம்மந்தப்படுத்தாலும் தண்ணி இருக்கும். மேடு சம்மந்தம் நம்ம தண்ணி பயப்பட தேவையில்லை. அங்கிள் மதுவா அங்கிள் என்ன அங்கிள்? இல்லை பம்பர் லேசாக அடிச்சிருச்சு, வேற ஒன்றும் இல்லை. பம்பர் ஒன்றும் இருக்காது. லேசாக பம்பர் தான் அடிச்சிருக்கு. பம்பர் மட்டுமா வைக்கிறீங்க? வாங்க. இல்ல 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 தெரியல. அந்த காலி சாயங்களா? இல்ல இல்ல அது தேவை. இன்ஜின் நல்லா தான் போதுமே. இன்ஜின் நல்லா தான். அதுதான் மெயின். சீனா மாதிரி தான் வைக்கணும். சீனா அப்படி தான் போய் அடிச்சுட்டு கிடப்பானுங்க, பிடிச்சி வச்சிருவாங்க. நம்ம மெயின் பண்ண வெளியே அவர் பார்த்து தெரியணும். அதான் அந்த கல் பார்த்து தான் போனோம். ஆமா, இது மெயின் ரோட்ல இது. ஒரு நாளா இப்படிதான் இருக்கும் அங்க பாருங்க. அங்க மேடு பள்ளம். நீங்க சுத்தப்படுத்தினா கூட இப்படிதான் தெரியும். ரெட் கலர் தெரியல, பார்த்து தான் போனோம். கரெக்டாக தான் போனோம். சில போயிருச்சுன்னா அப்புறம் பிரச்சனை. சோப்பு சாயில் அங்கேயுமா மண் அங்கேயும் பாதை போய் தெரிஞ்சிடும், போயிடும். மண்ணா அங்கேயும் இதே சேம் எல்லா இடமும் ஒரு இதுதான் அங்க. நல்லா சம்மந்தப்படுத்தலாம் ஒன்றா தான் சோப்பு. இப்படி அங்கே ஏற போகணும். இதில் ஏறணும். மெயின் பார்த்து தான் ஏறணும் நம்ம என்னைக்குமே. என்னைக்கு மெயின் பார்த்து ஏறணும். இங்கே நில்லுங்க. ஓகே, கீழே வந்து இப்படி இறங்கணும். இப்போ ஓகே, மெயின் பார்த்து இருப்பாங்க. மெயின் பார்த்து உயரம் இங்கே இறங்குறப்ப பார்த்து அங்கே இது ஏன் கொஞ்சம் மேடா இருக்கு, ஏன் பாக்குறீங்க? மேடு தான் வேணுங்களா? வீடு இருக்கு. இல்லை இல்லை, போயிடும். போயிடும். ஏறி ஓட்டோ தானே. சரிங்க, அப்புறம் இறங்கிடும். வழுக்காது ரோடு, வழுக்காது. இப்போ மழை பெஞ்சா வளர்க்கும் பாருங்க. எங்க உச்சிக்கு வந்துட்டீங்க பாருங்க. உச்சிக்கு வந்துட்டீங்க. அதான் சொல்ல கோயிலுக்கு கட்டுன்னு சொன்னீங்களா? இது மாதிரி தான். பாருங்க ரோடு பார்த்தீங்களா அங்க கீழே? ஆனா பாதை நம்ம பாதை வரத்து தெரியாதுங்க. நம்ம வரத்து தெரியாது பாதை. பாருங்க அங்க பாருங்க, நம்ம அந்த மூலையை தான் வளைஞ்சோம். பாருங்க நின்று பாருங்க, நம்ம அங்கதான் வளைஞ்சோம். பாருங்க அங்க பாலம் பாத்தீங்களா? ஸ்டேஷன் அங்க போயிடுச்சு. அங்க அந்த குட்டமா இருக்கு தெரியுங்களா? அது தாடி போட்டு தெரியுங்களா? லோரி மாதிரி அது உள்ளே தான் உள்ள பூந்து வரும்.